லேடி சீரியலோட அடுத்தடுத்த அப்டேட்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ கொண்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ரேவதிக்கு பார்த்தீங்கன்னா உண்மை எல்லாருமே தெரிஞ்சிருச்சு. ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடியே கார்த்திக் எல்லா உண்மைகளுமே ரேவதி கிட்ட சொல்லியிருப்பாங்க. பட் அவங்க அப்போ இருந்த சுச்சுவேஷனில் அவங்க வேறு மனநிலையில் இருந்திருக்கிறாங்க. கார்த்திக் சொன்ன எதுவுமே அவங்களுடைய மைண்டில் ஏற்றுக்கவே இல்லை. அவங்க இப்போது கார்த்திக் அதை சொன்ன உடனே, நார்மலாக இருக்கும்போது அதை சொன்ன உடனே அவங்களுக்கு பயங்கர ஷாக்கிங் ஆகிடுது. இப்போது எல்லாருக்கிட்டையுமே வந்து போய் கேட்குறாங்க, கார்த்திக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சா, என்னோடய வாழ்க்கையை இப்படி ஆயிடுச்சே, நான் இப்போது எப்படி கார்த்திக்கோட சேர்ந்து வாழ்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க நம்ம ரேவதி. ஆனால் பாட்டியாக இருக்கட்டும், தீபாவுடைய அம்மா எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. கார்த்திக் தம்பி ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற மாதிரி. கார்த்தியும் தீபாவும் சேர்ந்து வாழ போகிற நேரத்தில் தான் அவங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. அதாவது கார்த்தியை விட்டு ரேவதி வந்து நிரந்தரமாக இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கதை வந்து போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் எந்த மாதிரி ஸ்டோரி கொண்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்றத ஒரு ஷார்ட்டான கெஸ்ஸிங் ரிவ்யூவாக பார்க்கலாங்க. ரேவதியோட கனவில் தீபா வராங்க. அப்போ பார்த்திங்கன்னா, நான் தான் தீபா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு தன்னோட வாழ்க்கையில் இது எல்லாமே நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி முன்னே நடந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் நம்ம ரேவதி கிட்ட சொல்லணும். அதுக்கப்புறம் கார்த்திக் சார் ரொம்ப ரொம்ப நல்லவர், அவரை ரொம்பவே எனக்கு பிடிக்கும், என்ன அவர் புரிஞ்சுக்கிட்டு 2 பேருமே வந்து சேர்ந்து வாழ போகிற நேரத்தில் தான் வந்து என்னை வந்து கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லி ரேவதி கிட்ட தீபா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் இறந்ததுக்கப்புறம் அவர் கல்யாணமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. கல்யாணமே வேண்டான்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் தான் உங்களுடைய குடும்பத்தை மீட் பண்ணார். அப்புறம் ஒரு சூழ்நிலையால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுருச்சு. ஸோ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அவர் கொடுத்து வச்சுருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. நீ தான் ரொம்பவே கொடுத்து வச்சவ அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு கார்த்திக் சார் ரொம்பவே நல்லவர் அப்படிங்கிற மாதிரி ரேவதி கிட்ட தீபா பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரேவதியிடம் மனசை வந்து மாற்றிக்க ட்ரை பண்ணுறாங்க நம்ம ரேவதி. எவ்வளோ கார்த்திக்கை அதிகமாக லவ் பண்ணாங்களோ அதை விட அதிகமாக வந்து ரேவதி கார்த்தியை காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக நம்ம கார்த்தியும் ரேவதியும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த சூழலில் கார்த்திக் யார் அப்படிங்கிற விஷயம் வந்து சாமுண்டீஸ்வரிக்கு தெரிய வருது. உடனே கார்த்தியை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறாங்க. நம்ம ரேவதி கார்த்தியை புரிஞ்சுக்கிட்டாங்க. கட்டாயம் நம்ம 2 குடும்பமும் ஒன்று சேரும் ஒரு நாள் அப்படின்ற நம்பிக்கையில் ரேவதியும் கார்த்திக் கூட வந்து கிளம்புறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் நம்ம கார்த்திக் வீட்டில் ரேவதியை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறாங்க. தன்னோட வீட்டில் இருந்ததை விட அங்கே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அங்கே போனதுக்கப்புறம் ரேவதி வந்து கன்சீவ் ஆகுறாங்க. அவங்களுக்கு ஒரு குறி சொல்கிற அம்மா சொன்ன மாதிரியே 2 குழந்தைங்க வந்து பிறக்குது. குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரிக்கு தெரிய வருது. அப்போது சாமுண்டீஸ்வரி தன்னோட மனசை மாற்றிக்கிட்டு ரேவதியும் கார்த்தியும் ஏற்றுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இதுக்கப்புறம் கதையை கொண்டுட்டு போனாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற நீங்கள் எல்லோரும் உங்களுடைய கெஸ்ஸிங்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள், எந்த மாதிரி ஸ்டோரியை கொண்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய கெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.